வந்துருவோம். மானே என்ன செல்ல ராசா யானோ எதுக்கு இப்ப தட வீட்டு கிடக்க? மானே நானே இந்த வீட்டுக்கு வந்து 19 வருஷம் ஆகுது மானே. வந்த நாளையில இருந்தே உன் அப்பங்காரன்ட்ட ஒரே ஒரு நாள் பறக்க வண்டியில என்ன கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன். எம்மா அது பறக்க வண்டி இல்லம்மா, ஃளைட். ஏதோ ஒரு பிளேட். மானே என்னைய கூட்டிட்டு போ மானே. தூரத்துல நின்னாலும் அந்த வண்டி எப்படி நிக்கேன்னு நான் பார்த்துட்டு வரேன். நாங்களே கார்ல நாம போறோம். கார்ல ஏற்கனவே இடம் இல்ல. கூட்டிட்டு போலாம் ஜெய், இப்படி கேட்கல. சரி வந்து தோல. நான் பறக்க வண்டி பார்க்க போறேன். பறக்க வண்டியா? அஜய் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ. இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருக்கணும் நான். ஏய் அப்ப நீ உருண்டிட்டு தான் போன பாத்துக்க. காரை தான் நான் ஓட்டியேன். கார் ஒண்ணு என்ன ஓட்டிட்டு போவே இல்ல. இவ்வளவு ஸ்பீட்ல தான் போக முடியும். ஏ மானே ஜெட் வேகத்துல பறந்து போல. இவ்வளவு உருட்டிட்டு போற. ஏம்மா சும்மா வரலன்னு வெச்சுக்க. மேல தொங்க விட்டுறோம் பாத்துக்க. ரியாஸ் என்ன ஆண்டி? துபாய்ல மேக்கப் செட் எல்லாம் நல்ல சீப்பான ரேட்ல கிடைக்குமோ? ஏம்மா உன்னை இதுக்கு நான் கூட்டிட்டு வரவே மாட்டேன்னு சொன்னேன். வந்தா வாய் வச்சு சும்மா இருக்கவும் மாட்டே. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே கிடக்குது. அஜய் நான் பாஸ்போர்ட் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு வரேன். பாத்து போய் தோல. எம்மா இனி நம்ம கிளம்ப வேண்டியதான். லேய் நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். எனக்கு நீ பறக்க வண்டியை காட்டி தராம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் பாத்துக்க. வராத சந்தோஷம் எனக்கு. அஜய் பறக்க வண்டியை காட்டி தரேன்னு சொல்லி தான் என்ன கூட்டிட்டு வந்த பாத்துக்க. காட்டியே தர மாட்டேங்க. என்ன காட்டி தந்தா தான் நான் எப்படியும் வீட்டுக்கு வருவேன். காட்டி தாரேம்மா, சத்தம் போடாத இரு. ஆமால மோனே, இங்க காக்கி சட்டை போட்ட டிரைவர் வளையே காணல. எம்மா காக்கி சட்டை போட்ட டிரைவர் இங்க எப்படிமா வருவாங்க? லேய் நீ எனக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத பாத்துக்க. ஆட்டோ டிரைவருக்கே காக்கி சட்டை போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும். இவ்வளவு பெரிய பிளைட்ட ஓட்டியவியல காக்கி சட்டை போடாம உள்ள ஏத்துவாவல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எம்மா அது பேரு டிரைவர் இல்லம்மா, பைலட். அது எல்லாம் வெள்ளை கலர்ல தான் துணி போட்டுருப்பாங்க. வா உனக்கு காட்டி தாரேன் எல்லாத்தையும். எம்மா ஒத்த ரோசா அங்க பாரு. பைலட் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஃளைட் எல்லாம் பாத்துக்க. லே மானே அந்த குட்டிக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாரு. பறக்க வண்டி துபாய்க்கு போகுதுன்னா அது எங்க நிக்கும் எல்லா இடத்தையும் அந்த குட்டி கூவி கூப்பிட்டாதானே ஆள் வேலை யார் வாவா? இப்படியே சில மாதிரி நின்னுதுன்னா ஒரு பயம் ஏற மாட்டான். 4 ஸ்டாப்புக்கு போற மினி வண்டியிலே கூவி ஆளை ஆத்தியான். இவனா பெரிய பறக்க வண்டி வச்சிருக்குது. கூவி கூப்பிடாம நிக்கத பாரு. இருமானே நான் போய் அந்த பிள்ளைட்ட எப்படி கூவி கூப்பிடானே சொல்லி கொடுத்துட்டு வரேன். எம்மா ஏமானே இங்க பாரு. அந்த பிள்ளைட்ட போய் ஏதாவது பேசுனேன்னு வெச்சுக்க. உன்னை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. கூவி எல்லாம் கூப்பிட மாட்டாவம்மா. அதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் ஏற்கனவே வேணும். எல்லாம் பார்த்து தான் நம்மள ஏத்துவாங்க. அஜய் அம்மா ஒரே ஒரு காந்த பறக்க வண்டியில யாரிட்டு வந்திரியாமானே? அங்க எல்லாம் ஏத்த மாட்டாவடி ஒண்ணே. மானே நான் யாரி வாசல் கிட்ட நின்னுட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி வந்துருவேன். நீ பயராத. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. மானே அந்த குட்டி ஒரு ரூல்ஸும் தெரியல பாரு. ஹெல்மெட் போடல. இந்த பெரிய பறக்க வண்டியில எத்தனை ஆளு போவாவ? முன்ன இருந்து வண்டி ஓட்டி இவ தான ஒழுங்கா இருக்கணும். எம்மா பட்டி காட்டை பஞ்சு மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்த்துட்டே இருக்காத. எல்லாரும் என்னதான் ஒரு மாதிரி பார்க்காவ. வா போவோம். அஜய் நான் வர மாட்டேன். நான் அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வராம வீட்டுக்கு வரவே மாட்டேன் பாத்துக்க. எம்மா சொல்லுது கேளுமா. அப்படி எல்லாம் ஏத்த மாட்டாவம்மா. மத பெட்ரோல் எல்லாம் போட்டுருக்காவலான்னு போய் கேட்டுட்டு வருவோம். ஆமா ஒருவேளை பெட்ரோல் இடையில போய் நின்னுனா என்ன பண்ணுவாவ? ஏதாவது ஒரு பைக் போயிட்டே இருக்கும்போது அதுக்கு பெட்ரோல் தீர்ந்துனா என்ன பண்ணுவாவ? பக்கத்துல வர வண்டிக்காரன் பாவம் பார்த்து ஒத்த காலை இந்த வண்டியில வச்சு தள்ளி கொண்டு வருவான். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாவ. ஓவர்டேக் பண்ணி ஏதாவது ஃளைட் வரல அந்த ஃளைட்டுக்கு வால்ல இந்த ஃளைட்டுக்கு தலையை கட்டி இழுத்து கொண்டு போவாவ. ஓ அப்படியா? வண்டி எல்லாம் அப்ப நிறுத்தி தான் போவாவளோ மேல. அப்ப போற பேசஞ்சர்ஸ்க்கு கொள்ளலாம் இல்லமானே. தேவைப்பட்டா பிளாக் டீ குடிக்கலாம். இறங்கி வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம். எல்லாம் செய்யலாம் பாத்தியா? எம்மா வா போவோம். லே நீ முன்ன போல கார்ல. நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கி நிக்கேன். நான் இதுல தொங்கிட்டே வாரேன் படியில. எம்மா மேல யாராவது கீழ இறங்கி இப்ப ஃளைட் மூவ் ஆக போகுது. கீழ விழுந்து நொறுங்க செத்துருவேன். அஜய் நீ பொறாமப்படாத. அம்மா அடுத்த ஸ்டாப்ல இறங்கி வந்துரும் பாத்துக்க. இது நல்லா தான் இருக்கு. ஏய் முட்டக்கண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க காயின வச்சி? அஜய்
உங்க அம்மா தரையில லேண்ட் ஆகுவாங்களா இல்லைன்னா மேல நல்லபடியா ரீச் ஆகுவாங்களான்னு டாஸ்க் போட்டு பார்த்தோம்ல. என் குரங்கு மூஞ்சியம் பாரு. எம்மா, இப்ப நீ இறங்க போறியா இல்லனா மேல போறியா? மனே, பிளேட்டுக்கு முன்ன இருந்து நீ தள்ளி நில்லு. திடீர்னு வண்டி எடுக்கச்சு உன்னை இடிச்சு ஏதாவது போஸ்ட் கம்பத்துல தூக்கி போட்டு போயிரும் பாத்துக்க. அம்மா, எனக்குன்னு இருக்குது ஒரே ஒரு அம்மா. இறங்கி வந்துருமா, ஏதாவது ஆயிரும். ஏய், நீ உன் வேலைய பார்த்துட்டு போ, பொறாம பிடிக்காத பாத்துக்க. வண்டி ஒரு வேளை நிக்காட்டால என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான ஆயுதம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. மறுபடியும் சொல்லு. இது ஒன்னும் டவுன் பஸ் கிடையாது பாத்துக்க. உன்னை இறக்கி ஆத்ததுக்கு. அஜய் மனே, பாய். அஜய் மனே, வண்டி நல்லா குலுங்குது பாத்துக்க. கீழ விழுந்துருவானோன்னு பயமா இருக்கு. ஒருக்கா நொறுங்க விழு. விழுந்து எழும்புனாதான் உனக்கெல்லாம் அறிவு வரும் பாத்துக்க. ஒத்த ரோசா, படக்குன்னு ஆயுதத்தை எடுத்துரு. ராட்டுன்னு நினைச்சுதானே யாருன்னா விழுந்து நொறுங்கி எழும்பி வா. அஜய் மனே, ஜாப் ஜீலே நீட்டி காட்டின பிறகு கூட வண்டியை நிறுத்தலாம் மனே. இல்லை, உங்க அம்மா என்ன பிளைட் ட்ரெயின் நான் நினைச்சு யாருனாவ. அக்கா, ஏதாவது பேசாத பாத்துக்க, அடிச்சிருவேன். நானே வயித்தை கலக்கிட்டு இருக்கேன். இந்த சோப்பு துணியை வச்சிருந்தா என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, ஆயுதம் இருக்குன்னு தைரியமா யார் இருக்காவ பாரு. லேண்ட் ஆவக்கு வாய்ப்பே இல்ல பாத்துக்கா. நேரா மேல ரீச் ஆயிரலாம். என் மவன் சொன்னது கூட கேட்காம இப்படி தொங்கிட்டு வந்தேன்ல, எனக்கு தேவைனா ஏதாவது வண்டியிலயாவது இறக்கி விட்டுட்டு போங்க. ஐயையோ, ஏதோ ஒரு மேகத்துக்கு மேல போய் முட்ட போகுதே. அஜய், இப்படி என்ன தொங்க விட்டுட்டானுவா? ஏதாவது வண்டி ஏதாவது வந்தாலாவது சாடிடலாம். ஒரு வண்டி வர மாட்டேங்குதே. ஏய் அம்மா, உயிராது மிஞ்சிச்சு, அதே போதப்பா. என்ன ஒரே நாத்தமா இருக்கு, குடல பிடிங்கிட்டு வரு. சீ, போய் போய் குப்பை வண்டியில சாடணும். இனிமே நான் ஓவரா ஆசைப்படவே மாட்டேன். எனக்கு ஃளைட்டே வேண்டாம். உமா, தலையை போட்டு உருட்டாம ஆட்டாம காட்டுமா? ஒரு பியானு ஒரு பொட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நீ வியான் என்ன வியால வாங்கின்னு தோணுதுமா? வசந்தி அக்கா, சும்மா நீங்க முடிய அப்படி வருடி விடும்போது எனக்கு சுகமா இருக்கு. வசந்தி அக்கா, அப்ப ஏன் தலையை கொஞ்சம் கிண்டி பாக்குதியலா? ரெண்டு குவாலிய பிடிச்சு விடு தலையில. ஏ உமா, ஒத்த ரோசாய பாத்தியா? இல்ல, நேத்துல இருந்தே ஒரு ஃபோன் பண்ணல, ஒண்ணுமே இல்ல. ஆள் அட்ரஸே இல்ல. நான் அன்னைக்கு ஊரை விட்டு ராத்திரியோட ராத்திரி போயிட்டா போல. ஒத்த ரோசா, என்ன மூஞ்செல்லாம் அழுக்கா இருக்கு? ராத்திரி உறங்கிட்டு காலையில மூஞ்சி கழுவாம எழும்பி வாரியோ? ஏடி, எங்க போய் விழுந்தா? மூஞ்செல்லாம் பியாந்து கிடக்கு. எங்கேயோ விழுந்து நொறுங்கி எழும்பி வந்திருக்க. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க. சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நாங்க உன்னை எப்படி பார்க்க. ஒத்த ரோசா, என்ன 2 நாளா ஆளே காணல? வாழ்க்கை ஓகோன்னு போகுது போல. சாந்தி, வெந்த புள்ள வேலை பாக்கி வேலையை வைக்காத பாத்துக்கா. உமா, இப்ப எதுக்கு என்ன வந்து கெட்டி பிடிச்சிட்டு நடிச்சிட்டு கிடக்க? இக்கா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மன அழுத்தத்துல இருந்தாவள்னா அவியல 4 தடவை இப்படி கட்டி பிடிச்சா அவிய சரியாயிருவாங்களாம். நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன்க்கா. அதான் பாவியாவுமா, என்னையெல்லாம் 40 தடவை கட்டி பிடிச்சாலும் எனக்கு இருக்க மன அழுத்தம் குறையாது. அவ்வளவு வெந்து போய் இருக்கேன் நான். எல்லாரும் நொந்து போய் இருப்பாவ, நீ வெந்து போய் இருக்கீங்க. ஏக்கு பிளு 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 பிளுன்னு பேசிட்டே இருக்காத. என்ன நடந்துன்னு சொல்லி, எங்க போய் நொறுங்க விழுந்த? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. அந்த சாக கதையை ஏன் கேக்குறியா? இந்த அஜய் பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தனா துபாய்க்கு கொண்டு விடுறதுக்கு நேத்தை திருவனந்தபுரத்துக்கு போனான். நானே இதுவரைக்கும் அந்த பறக்க வண்டியை ஒரு தடவை கூட கண்ணால பார்த்தது இல்லக்கா. அதை பாக்கி ஆர்வத்துல அந்த பையில கூட போயிட்டேன். அந்த வண்டியை நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்க்கா. ஒரு வகைக்கும் கொள்ளாது. வண்டியை ஓட்டிய டிரைவர் ஒழுங்கா யூனிஃபார்ம் போடல, ஹெல்மெட் போடல, ஒண்ணுமே போடலக்கா. நானும் அதுக்கு ரெக்கைக்கு மேல யார் இருந்து அடுத்த ஸ்டாப்ல இறங்கலாம்னு நினைச்சேன்க்கா. எங்க கண்ணை வச்சுட்டு வண்டியை ஓட்டினான்னு தெரியல. அடுத்த ஸ்டாப்ல இறக்க விடல. சுவாப்பு துணியை காட்டின பிறகு நிறுத்தலக்கா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது ஃளைட்ல சோப்பு குளிக்க காட்டியா? காத்து அடிச்சி நானே கீழ விழுந்து மரத்துல எல்லாம் உருண்டு பரண்டு ஒரு குப்பை லாரிக்கு மேல விழுந்து அதுல இருந்து இறங்கி வந்திருக்கேன். இப்பதான் ஒரு மூச்சே வந்திருக்கு நெடுவாளி. எனக்காக நீங்க எல்லாம் இருக்குதே பாத்தியலா? அடுத்த ஜென்மத்திலே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா வரணும். ஆனா
உன் கூட சேர்ந்தா எங்களையும் ஏதாவது ஒரு குண்டுல தள்ளி விட்டுருவா. இந்த ஜென்மத்திலே உயிரை வாங்கிட்டு கிடக்க. நெடுவாளி பிள்ளைகளுக்கெல்லாம் நாளைக்கு லீவு தானே, எல்லாரும் சேர்ந்து ஃளைட்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். சும்மா சிரிக்க வைக்காதவமா, அதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் அது இதுன்னு எல்லாம் தியானம். அது இல்லாம ஃளைட்டுக்கு வாசல்ல கூட ஏத்த மாட்டாங்களாம். ஏக்கா இந்தியால நம்ம எங்க வேணாலும் போலாம்க்கா, அதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் தேவையில்லை. நம்ம மெரினா பீச்சுக்கு போவோம் சென்னைக்கு. யாமா நிறைய ரூபா ஆகுமோ? கொஞ்சம் தாங்க ஆகும். எல்லாரும் ஒருக்கா போயிட்டு வருவோம். யாரெல்லாம் வரியா? நானும் வரேன். எல்லாரும் போறியானா நாங்களும் வரோம். அவ்வளவுதான். ஒத்தரசாக ஆசையும் தீர்ந்த மாதிரி இருக்கும்ல. இவன் ஆசையில தீய வாரி வைக்க. மனுஷனுக்கு ஆசைக்கு ஒரு அளவு இல்ல. ரெக்கையில யார் இருந்தாலாமே ரெக்கையில. இதுல டிரைவர் வேற யூனிஃபார்ம் போட இல்லையா? உத்தரசா, வாழ்க்கையில எவ்வளவு அடி வாங்கினாலும் கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் மூக்கு பாய்ச்சிட்டு இருக்காத. ஆமா ஆமா, அவன் மூக்கு வாய்க்க, நீ மூக்கு பிடிச்சு விடு. சரி, எப்ப போறேன், எந்த நேரம் கிளம்புறேன், எல்லாத்தையும் ராத்திரி கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுவோம். எம்மா, ஏம்பலா, என் நிலைமைய பார்த்தா உனக்கு இழிப்பு வருதோ? எம்மா, நானா உன்னாட்ல யாரு சென்னை? உன் பாட்டு யாரு இருந்த இவ கையில ஆயுதம் இருக்காமாமே, ஆயுதம். எம்மா, கண்ணை உருட்டிட்டு இருக்கதெல்லாம் சரி, சோறெல்லாம் பொங்கியாச்சா? வயிறு பசிக்குது பத்துக்க, சோத்த போடு. அம்மையே அடிபட்டு செத்து நொறுங்கி இருக்கேன். இந்த இடது கால் வலிக்க வலி, என்ன வலி வலிக்குது, உயிர் போகுது. எம்மா, வயசாகுதுல்ல, அதுக்குதான் வலிக்குது. வலது காலுக்கு அதே வயசுதான்ல ஆகுது. ஒண்ணு ஒண்ணாதாம்மா வலிக்கும். இப்ப இடது கால் வலிக்குதா, நாளைக்கு வலது கால் வலிக்கும். அடுத்த 2 நாள் தாண்டி 2 கையும் வழங்காம ஆகும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க ஆரம்பிக்குமா. இது எல்லாம் நமக்கு வயசாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, எந்தாட்லயும் போ, எனக்கு வயிறு பசிக்குது, சோறு எடுத்துட்டு வா. நான் இப்ப என் கல்யாணத்தால முடியாதாகும். ஆமா, சொல்லும் போது ஒண்ணும் கேட்கறது கிடையாது. இப்ப கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு. அஜி, ரொம்ப வயிறு பசிக்குதோ? ஆமாட்டி அபி, இந்த அம்மா வார எப்ப சமைச்சு தருவாங்கன்னு தெரியாது. ரொம்ப பசிக்குது, வயித்துக்குள்ள எலி எல்லாம் ஓடுது. இனிதான் அம்மா சமைக்கவே போறாவல, அப்ப நீ எப்படி சாப்பிடுவ? இனியா, எனக்கு இப்பவே வயிறு பசிச்சு மயக்கம் எல்லாம் வருது. கொஞ்சமா சோறு இருந்து பத்துக்காக எனக்கு தந்தாவ. வளரிய பிள்ளை இல்லாமக்கே நீ சாப்பிடணும். எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கா ஜெய். நீ தானே இப்ப பசியில இருக்க, நீ சாப்பிடு, நான் பிறகு சாப்பிட்டுக்குவேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அபி, அபி, உனக்குள்ள அண்ணனுக்கு மேல இவ்வளவு பாசம் இருக்கா? இன்னும் போக போக தெரியும்ல நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. அபி, ஒரு மாதிரி புளிச்சிட்டு இருக்கு பாத்துக்க. ஓவரா ஆட்டிட்யூட் காமிக்காத பாத்துக்க. வேண்டானா நானே சாப்பிடுறேன். அண்ணா அப்படி சொல்லலடி, கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குன்னு சொன்னேன், நான் சாப்பிடுறேன். அபி, சாப்பிட்டு முடிய வரைக்கும் பக்கத்துல இரு. எங்க எழுதி வாடா. எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போறேன். இவளுக்கு
வச்சிருவேன். கோவத்தை கலப்பாத பத்துக்க பெயரிங்க இருந்து. எம்மா ஏமா உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல, என் மேலயே கோவப்பட்டுட்டு கிடக்க. அவ பண்ணி வச்சிருக்க வேலையை பாத்தியாமா? நாய்க்கு வச்சிருந்த சோறை எடுத்து எனக்கு தந்திருக்காமா. உனக்கு கொஞ்சம் கூட அழகே வரையிலையா? உயிரோட நல்ல இருக்கா? ஏதோ ஆசை உனக்கு இல்லைல? குட்டிக்கு கழுத்துல சங்கிலியை போட்டு நாய் கட்டி போட்ட போல கட்டி போட்டிருக்க. ஆமா, உனக்கு அவதானே முக்கியம். என்ன பத்தி மட்டும் யோசிக்காத. அவ செய்ய தப்பெல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுரு. காலையில இருந்து இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருந்திருக்காங்க, நீ பாத்தியா? இப்ப அந்த நாய்க்கு கிருமி எல்லாம் என் மேலே வந்திருக்கு பாத்துக்கா. இன்னைக்கு ஃபுல்லா வெயில்ல இதுல கிடக்கட்டு, அப்பதான் அறிவு வரும் இவளுக்கு. அஜி, மலை எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? தேவையானதெல்லாம் நீ முதல்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? என்கிட்ட மட்டும் 1000 தடவை கேட்டாச்சு திருப்பி திருப்பி. கூட நீ தாண்டி மறப்ப. பாதி எடுப்ப பாதி எடுக்க மாட்டா. அடுத்து அங்க போய் அம்மா அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு சொல்லுவேன். ஏதாவது கடைக்கு வாயை பழந்துட்டு எனக்கு இது வேணாம் அது வேணாம் சொல்லிட்டு கிடப்ப. எனக்கு அதுல போய் நின்னு ஒரு சமட்டுக்கு செலவு எடுத்து வச்சுட்டு நிப்ப. ஓகோ, அப்ப மேட பாசத்துல கேட்கல, உனக்கு செலவு எடுத்து வச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்க. ஆமா, இல்ல பின்ன உன்னை நான் கறிக்க அரைக்கேன். ரொம்ப துள்ளாத பத்துக்கா. வயசு ஆவ ஆவ ஆளுகளுக்கு அறிவு தான் கூடும். உனக்கு என்னடானா ஆள் சைஸ் கூடிட்டே வருது, அறிவு குறைஞ்சிட்டே வருது. ஏண்டி என்ன மறைச்சிட்டே நிக்க? இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது, செத்துரு. எம்மா பைத்தியம் பிடிச்சிரு, கொடுத்து பிடிச்சி இருக்காடி பாத்துட்டு நிக்க. எம்மா பாத்துட்டே நிக்க. இப்ப கொல்லுவாடி. உன் வாய் கொழுப்புக்கு முத 2 வாங்கு, அதுக்கு அடுத்தது நான் பாக்க என்னன்னு. எம்மா நீ எல்லாம் ஒரு தாயா? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எனக்கு சாதனை ஒண்ணு நீ எடுக்க கூடாது. என்ன மாதிரி உனக்கு வாங்கி தந்திருக்காவ, அதை நீ யூஸ் பண்ணி நீ எத்தனை நாள் சொல்லி தந்திருக்கேன். ஒன்ன நான் சும்மா விட விட நீ ஓவரா பண்ணிட்டு கிடக்க. நான் வர இடத்துக்கு வரல. ஃப்ளைட்லயும் எங்கேயும் போங்க, நான் வரவே இல்லை. என்ன இப்படி அடிச்சு கொண்டு பாட்டுருக்க, யாரும் கேட்கல. நீ உன் பாச மாத்து. கொஞ்ச நேரமா வடிவேல் பாசை வச்சுட்டு நிக்க. கூட நீ என்னத்துக்கு இப்படி பியாயாட்ட ஆடியன்னு சொல்லிட்டு ஆடு. நீயே முடிய பிரிச்சு போட்டு கொஞ்சம் பம்பர ஆட்டம் ஆடிட்டு கிடக்க. ஏமா நீ எப்பவும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்க? இதே ஜீன்ஸ் தானே அப்பா அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் அவ ஜீன்ஸ் எடுக்காம என் ஜீன்ஸ் எடுத்துட்டு வராம அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும். எம்மா கனி மேட, அதான் நீயே சொல்லல. அதே மாதிரி தான் ஜீன்ஸ் எனக்கு வாங்கி தந்திருக்குன்னா என் ஜீன்ஸ் தான் எடுத்து வச்சிருப்பேன். நீ எதுக்கு உனக்குள்ளத மாதிரி பேச? ஆமா, உன் ஜீன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? இதனால அவ முத தடவையா பண்ணியா? எல்லா தடவையும் அப்படிதான். எனக்கு சாதனத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து நான் தாக்கிடுவா. அதான் சைஸ் இருக்க இடத்துக்கிட்ட கேன்னு போட்டு வச்சிருக்கேன். கே ஃபார் கனி. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. வீட்டுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் பரவாயில்ல. 2 பேருமே அடி வச்சு செத்துருவாளாம். ஏன் அக்கா, ஏன் தங்கச்சின்னு கொஞ்சமாவது விட்டு குடிக்க ஒரு தன்மை இருக்கா ரெண்டுக்கும்? ஏமா இங்க பாரு, உன் மவால்ட்ட என் ஜீன்ஸ் அங்க கொண்டு வச்சுட்டு அவ ஜீன்ஸ் எடுத்து கொண்டு வர சொல்லு. பாட்டி, நான் ஒன்ன மாத்தி வைக்க மாட்டேன். நானே அழகா அடிக்கி வச்சிருக்கேன். இனி அதை எடுத்து மாத்துறேன்னா ஃப்ளைட்டே ஒன்னு விட்டுட்டு போயிடும். வரக்கு இஷ்டம் இல்லையே கிளம்புங்க, இல்லனா வீட்லயே பெட்டி பாம்பு கணக்கா கடந்துருங்க. என்னால ஒண்ணு அவங்க 2 பேரையும் அங்க கொண்டு போய் மேய்க்க முடியாது. அப்படியே சரி, அப்ப நீயே உன் கள்ள கூட்டத்து கூட கேங்கா சேர்ந்து போங்க, நாங்க வரையில. திமிரு திமிரு பிடிச்ச கழுத, உள்ள காலேண்டு உச்சம் தலை வரைக்கும் திமிரு. மண்டையும் பாரு, காலையில ஆடிட்டு கிடக்கா. ஆடணும் பாடாதுன்னு ஆளுக மூக்குக்குள்ளாடி அவளுக்கு அரைக்காணி முடிய கொண்டு நூத்திட்டு கிடக்கா. ஆமா, நீ ஏன் முடிக்குள்ளாடி வா மூக்க கொண்டு வச்சானா நான் ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்கா. ஆமா, மேடம் எதுக்கு இப்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு கிடக்குதியா? ஆமா, கூட எதுக்கு நீ ஆடிட்டு கிடக்க? ஏமா மொத தடவை நான் ஃப்ளைட்ல போறேம்மா, அந்த சந்தோஷத்தை நல்லா கொண்டாடணும். உங்கள மாதிரி உருன்னு போயிட்டு வரக்கூடாது. மேடம் மொத பேம்பஸ் எடுத்து வச்சியல. ஆம்பளா எதுக்கோ? ஆமாடி, இன்ன நீ பெட்ல உச்சா போறதே நடத்தல. அங்க சீட்ல போய் அசிங்கம் பண்ணி வச்சியனா யாரு சீட்டை தொடச்சிட்டு கிடப்பா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சொல்லடி, எடுத்து வச்சியா இல்லையா? அங்க போய் எங்களால எல்லாம் ஒன்னால அசிங்கப்பட்டுட்டு நிக்க முடியாது பாத்துக்கா. ஆமா, இல்ல நம்ம இத பத்தி யோசிக்கவே இல்லையே. சொல்லடி, ஆட்டம் போட்டல, எடுத்தியா எடுக்கலையா? அபி ஒழுங்கா பேம்பஸ் எடுத்து வச்சிரு, இல்லனா வாடிய ஃளைட்ல இருந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க.
நான் ஒன்னும் எழுப்ப மாட்டேன். உங்க முன்னாடியே நான் வந்தாச்சு. நான் தான் இதுல இருப்பேன். மொட்டை இது எங்க சீட் பாத்துக்கா, இது வா சீட்டே கிடையாது. எல்லாரும் சீட்ல உட்காருங்க, ஃளைட் மூவ் ஆக போகுது. மொட்டை ஒழுங்கா எழும்புதியா இல்ல கீழே பிடிச்சு தள்ளி விடட்டா? மேடம், இது இந்த மொட்டைக்கு சீட்டே கிடையாது. சைடு சீட் எனக்கு சீட். அவன் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனை எழுப்பி விடுதியா இல்ல நான் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணட்டா? சார் ப்ளீஸ் சார், ஃளைட் மூவ் ஆகுற டைம். எழும்பி உங்களோட சீட்டுக்கு போங்க சார். நான் ஒன்னும் எழுப்பி போக மாட்டேன். சார் சைடு சீட்ல இருக்கீங்கல, சென்னையில இறக்கி விட மாட்டோம். ஐயோ, நான் சென்னைக்குலாம் போனோம். அப்ப வேற யாராவது இதுல இருங்க. மேம் ப்ளீஸ் சிட் டவுன். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. உமா, என்ன இப்படி சிரிச்சிட்டே இருக்க? நம்ம எல்லாரையும் சென்னையில இறக்கி விட மாட்டாங்க தெரியும்ல? ஏக்கா, நம்ம சென்னைக்கு தான் டிக்கெட் எடுத்துருக்கோம், சென்னைக்கு தான் போறோம். உமா, அந்த பிள்ளை சொல்லிட்டு போனத பத்தியா? சைடு சீட்ல இருக்கீங்க எல்லாரும் சென்னையில இறக்கி விட மாட்டாங்களாம். ஏக்கா, அது அந்த மொட்டையை ஏமாத்ததுக்கு சொன்னது காவியா? அப்படியா? அஜய், என்னத்துக்கு இந்த முக்கு முக்கி தள்ளிட்டு கிடக்க? லே அஜய், நீ ஒரு வீராதி வீரன், சூராதி சூரன் தானே? ஆமா. இந்த ஜன்னலை திறந்துதா பாப்பேன். எவ்வளவு ட்ரை பண்ணி திறக்கவே முடிய மாட்டேங்க பாத்துக்கா. காத்தே வரையல. குவாம்ப கூமிட்ட. அதெல்லாம் திறக்க விடாதடி. திறந்துதால டீ-சட்டி மண்டையா? ஆமா, நாங்க கீழ போறவங்களுக்கெல்லாம் டாடா காட்டணும். அக்கா, இந்த விண்டோவை திறந்து தருவீங்களா? பாப்பா, அதெல்லாம் திறக்க முடியாதுமா. ஏக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு விண்டோ சீட் வாங்கிருக்கேன் தெரியுமா? எப்படியாவது திறந்து தாங்க. சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு தான் அமைதியா பேசிட்டு இருக்கேன் பாத்துக்க. விண்டோவை திறக்க வேலைய வச்சிருக்காம அமைதியா இரு. கனி, இந்த அக்கா ஒன்ன மாதிரி பாத்தியா? ஏனோ நீ இப்படிதானே டி? கொஞ்சம் ரவுண்ட் மூஞ்சி, கொஞ்சம் அழகா இருந்தோன ஓவரா சிரிப்பிட்டு நிப்ப இல்ல? இவையெல்லாம் அதே மாதிரி தான் டி. கொஞ்சம் அழகா இருந்தாலே இப்படிதான் திமிரு தலைக்கரமா வந்துரும். ஏமா, ஸ்நாக்ஸ் எங்க? ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தியா இல்ல? அஜி, ஸ்நாக்ஸ் எல்லாம் பின்னாடி மாட்டிக்கிட்டு போனே. ஒண்ணுமே இப்ப எடுக்க முடியாது. ஏக்கா, நமக்கு என்ன வேணும்னாலும் இங்கேயே தருவாங்கக்கா. இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சும்மா இருமா, அது எப்படி சமைச்சிருப்பாவன்னு தெரியாது. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிரம் போகுது. மேடம், இங்கே நீங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்களோ? ஆமா மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் வேண்டாம் கண்ணே. வைப்பு பறை இங்க இருக்குன்னு சொல்றியா? நானே சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். வைப்பு பறையா? அப்படின்னா அதான் பிள்ளை அந்த ஆக்கு பறை சமையல் எல்லாம் செய்வாவே இல்ல? மேடம், இங்க அந்த மாதிரி பட்ட இடம் எல்லாம் கிடையாது. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, கொண்டு வரேன். அப்பனா எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆக்குபறை இல்லாம என்னத்துக்கு வச்சிருக்குதியா ஃளைட்ட? பாருமா, எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. எத்தனை பேர் பசிச்சோம். சின்னதா ஒரு கிச்சன் மாதிரி வச்சா என்ன வாய்? எம்மா, யாமா இப்படி அசிங்கப்படுத்த? கனி, வசந்தி அக்கா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு கூட வாயெல்லாம் நமனமன் தான் இருக்கு. என்ன தெரசா, நல்ல சந்தோஷமா இருக்க போல. இனி எந்த ரக்கையிலும் யாரும் இருக்காண்டாமே, ஆசையெல்லாம் தீண்டுட்டு போல. நெடுவாளி, கொஞ்ச நேரம் என்ன கனவுல மிதக்க விடு. இடையில உன் கர்ச்சட்டி மூஞ்ச கொண்டு வராத. இக்க வசந்தி அக்கா, ஏன்க்கா வைப்பு பற ஆக்கு பறன்னு என்ன கேவலப்படுத்துதியா? எங்கயாவது ஃளைட்ல இதெல்லாம் இருக்குமா? அஜி, நீ எல்லாம் என்னத்துக்கு உயிரோட இருக்க? சீக்கிரமா படிச்சு பெரிய ஆளாவி நீ இதே மாதிரி ஒரு ஃளைட் வாங்கி உங்க அம்மைக்கு நல்ல அழகான ஒரு வைப்பு பறையை கட்டி கொடுத்துரு. அஜய், என்னட்ட விளையாடாத, மண்டை உடைச்சிருவேன் தெரியும்ல என்ன பத்தி? யாரு நல்லது சொன்னா ஏத்துக்கிட்டா? நல்லதுக்கே காலம் இல்ல இங்க எல்லாம். எல்லாம்